நீங்க சொன்னது வந்து அதிகாரிகள் சொல்லியிருந்தீங்க. ஆனா அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களே முதலமைச்சரிடம் நல்ல சிறப்பா கையாண்டதா அந்த பேட்டியில அவர் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. அவரே பாராட்டினார், மத்திய அமைச்சரை பாராட்டினார். அதை எப்படி பாருங்க? ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேங்க. ஒரு முதலமைச்சர் வந்து அதிகாரிகள் கொடுக்கிற சர்டிபிகேட்டோ கஷ்டத்துல இருக்கும் பொழுது நம்முடைய உறவினர்கள் வந்து நம்மளை பார்ப்பாங்க. அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பொழுதுமே அந்த மாண்பு இருக்கு. நாளைக்கு பிரதமர் வந்தாலும் கூட முதல்வரை சந்தித்தா கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, நாங்க கூட இருக்கோம் தான் சொல்லுவார். அதற்காக அந்த சர்டிபிகேட்டோ நாங்க சூப்பரா வேலை செஞ்சிட்டோம், 100க்கு 100 சூப்பர், அப்ப நாங்க இது மாதிரி வேலையை செய்ய மாட்டோம், அடுத்து சென்னை புயல் வந்தால் நீங்க கஷ்டப்படத்தான் போறீங்க. பாத்தீங்கல்ல, ராஜ்நாத் சிங்ஜி அவர் வருவது ஒரு உறவினர் போல இங்கே வந்து கஷ்டமான நேரத்தில் ஆறுதல் சொல்வதற்காக வருவது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிற இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டியை பார்க்கிறேன் தமிழ்நாட்டில். இந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டியில ஒரு 4 அதிகாரிகள் கொடுத்த சர்டிபிகேட்டை தூக்கிட்டு நாங்க சூப்பரா பண்ணிருக்கோம் பாருங்க. கஷ்டகாலத்திலே மத்திய அரசினுடைய பிரதிநிதி ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெடரல் செட்டப்ல ராஜ்நாத் சிங்ஜி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்கன்னா பண்ண மாட்டாங்க. இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல் பண்ணாத ஆட்சியில் இருக்கிறவங்க. பிரதமரை பொறுத்தவரை பேரிடர் வந்துச்சுன்னா நம்முடைய மந்திரிகள் வரும் பொழுது கஷ்டத்துல ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் வரும். அவங்க நிச்சயமா சொல்ல மாட்டாங்க நீங்க இதை பண்ணல அதை பண்ணல. அதுக்கான வேலை அவர்கள் வேலை கிடையாது. குறை சொல்வது ராஜ்நாத் சிங்ஜி வேலை கிடையாது. அவர்கள் வந்தாங்கன்னா கஷ்டத்துல வந்திருக்கோம், எல்லா உதவியும் செய்ய வந்திருக்கோம், என்ன வேணும் எங்கிட்ட சொல்லுங்கன்னு தான் கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு திமுக அரசு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு புரோபகேண்டா பண்றாங்கன்னா, எந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக அரசுக்கு ஒரு சர்டிபிகேட் தேவைப்படுது பாருங்க. காட்சிகள் பொய் சொல்லாது, ஊடகங்கள் பொய் சொல்லாது, விஷுவல்ஸ் பொய் சொல்லாது, மக்களுடைய பேட்டி பொய் சொல்லாது. 5 நாளா தண்ணியில் இருந்தவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம், நாங்களும் களத்தில் இருந்தோம். இன்னைக்கு சில அமைச்சர்கள் சொல்றாங்க, தங்கம் தென்னரசன் உட்பட சில அமைச்சர்கள் சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க போச்சு. இந்த பேரிடர்ல வீட்டுக்கு போட்டுல நடந்து கழுத்தளவு தண்ணியிலே ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் போயிருக்கான். ஆனா 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலே பழமையான கட்சி. ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட பழமையான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி 1949 ஆரம்பிச்ச கட்சி. தொண்டர்கள் எங்க போயிருந்தாங்க? வீட்டுல ஒளிஞ்சிருந்தாங்க. தலைவர்கள் எங்க போயிருந்தாங்க? ஒரு சிவப்பு கலர் ஜீப்ல அப்படியே அந்த மன்னர் எல்லாம் வந்து நகர்வலம் போவாங்க இல்லைங்களா, தேர் போகும், அந்த மாதிரி தேர்ல போனாங்க. கீழே இறங்குனாங்களா, வீட்டுக்கு போனாங்களா, உட்கார்ந்தாங்களா, உதவி செஞ்சாங்களா? அதனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வந்து திமுக குற்றம் சுமத்துதுன்னா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது என்ற அர்த்தம். மக்களுக்கு தேவையான இடத்துல நாங்கள் நிற்கின்றோம் என்ற அர்த்தம். அண்ணா, நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு வரக்கூடிய பணம் என்பது டேமேஜ் அசஸ்மெண்ட்டுக்கு தான் பணம் வரும். மத்திய அரசினுடைய அதிகாரிகள் இங்க வந்து இல்ல திமுக அரசு மோசமா கையாண்டிருக்கா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓ, அதிகாரிகள் அரசியல் பேசுறீங்க, அதிகாரிகள் நீங்க அரசியல் பேசலாமா? உங்களுடைய வேலை என்னன்னா மத்திய அரசு கீழே வந்துருங்க எஸ்டிமேட் பார்த்துட்டு போறதா உங்க வேலை. மொபைல் போன் டவர் டேமேஜ் ஆயிருக்கா, ரோடு டேமேஜ் ஆயிருக்கா, கேட்டில் டேமேஜ் ஆயிருக்கா, வீடு டேமேஜ் ஆயிருக்கா, உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கா, இதுதான். அதனால் நீங்க அதிகாரிகளை கொண்டு வந்து, அதிகாரிகள் எப்பொழுதுமே வந்து அரசியல் பேசக்கூடாது. ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அதிகாரிகளோ ஒரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் வருவதோ, அவர்களுக்கு இதே ராஜ்நாத் சிங் உள்ள நான் என்ன பேசணும் டிஸ்கஸ் பண்ண முடியாது. இட்ஸ் a privileged communication between me and ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங்ஜி ஏர்போர்ட்ல எங்கிட்ட என்ன சொன்னாரு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இட்ஸ் a privileged communication between 2 காரியகர்த்தா. ராஜ்நாத் சிங்ஜி ஏர்போர்ட்டுக்குள்ள எங்கிட்ட என்ன பேசினாங்கன்னு டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. அது காரியகர்த்தா நாங்க பேசினது. அதனால் ஒரு மத்திய ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்கிறாங்க, ஒரு அதிகாரி வந்திருக்கிறாங்க, அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற சர்டிபிகேட் எடுத்துட்டு முதலமைச்சர் வீதிக்கு வந்திருக்காங்கன்னா இத்தனை நாளா திராவிட மாடலுக்கு திராவிட மாடல் தான் சர்டிபிகேட் கொடுக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.